इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. நமஸ்காராக. யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதியில சாதாரண விவகார பிரகரணத்துல இன்னைக்கு நாம கடைசி ஸ்லோகத்தை பார்க்க போறோம். அதுல 8 ஸ்லோகங்கள். அதுல 7வது ஸ்லோகத்தினுடைய உத்தரபாதம், அதே மாதிரி 8வது ஸ்லோகம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பாடங்கள்ல விஷயம். இப்போ முன்னாடி நடந்த இந்த பாடத்தினுடைய சங்கிரகம் தெரிஞ்சுட்டோம்னு சொன்னா இந்த 7வது ஸ்லோகத்தினுடைய உத்தரபாதம் நமக்கு ஸ்பஷ்டமா தெரிஞ்சிடும். இந்த விவகாரம், மக்களுடைய பிரச்சனைகளை யார் பார்க்கணும், இந்த பார்க்கக்கூடிய சபையில யாராவது ஒருத்தர், இந்த நீதி சபையில யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணான்னு சொன்னா அவளுக்கு எந்த மாதிரி சிக்ஷையை கொடுக்கணும், அதுக்கப்புறம் இந்த மக்களிடையே பிரச்சனை எப்பொழுது வரும், அப்படி வந்ததுன்னு சொன்னா இந்த புகார் கொடுக்கக்கூடிய முறை என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். புகார் கொடுத்தாச்சுன்னு சொன்னா, ஒருத்தர் மேல நம்ம புகார் கொடுத்தாச்சுன்னு சொன்னா உடனே புகாருக்கு உண்டானவன் யாரோ அவரை உடனே கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னார். அந்த புகாருக்கு உண்டானவருடைய முன்னாடி இந்த புகார் கொடுத்தவர் எப்படி சொன்னாரோ அப்படி எழுதி கொடுக்கணும். என்ன புகார்ன்றதை எழுதி கொடுக்கணும். என்ன புகாருக்கு உண்டான பொருட்களுடைய விவரம், இவருடைய விவரம், அந்த எந்த இடத்துல இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிற அந்த புகாரினுடைய விவரத்தை நல்லா ஸ்பஷ்டமா எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த புகாருக்கு உண்டானவர் திருப்பி அவர் பதில் எழுதி கொடுக்கணும். இந்த புகார் என் மேல கூறப்பட்டது உண்மைதான் அப்படின்னும், இல்லை பொய் சொல்றாரு அப்படின்னும், இல்லை இது வேற மாதிரின்னா அந்த இவர் இந்த மாதிரி பண்ணார் அதனால நான் இந்த மாதிரி பண்ண வேண்டியதா இருந்தது அப்படின்ற எக்ஸ்பிளனேஷனோ விவரணமோ எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் பதில் எழுதி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். பதில் எழுதி கொடுத்தாச்சுன்னு சொன்னா அந்த 4 விதமான பதில் நம்ம பார்த்தோம். மித்யா, சம்பிரதிபத்திகி, காரணோத்தரம், பிராஞ்ஞாயா அப்படின்ற 4 விதமான உத்தரங்கள் பார்த்தோம். அதுல எந்தெந்த உத்தரங்கள் வந்தா எந்தெந்த யாரெல்லாம் உடனே ப்ரூஃப் அப்படின்ற அந்த நிரூபணம்ன்ற கிரியையை யார் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அதை பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டு மேற்கொண்டு 8வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். ஏவம் உத்தரே பத்ரே நிவேஷிதே சாத்திய சித்தேஹே சாதனாய சாதன நிர்தேசம் கஹ குர்யாத் இத்யபேக்ஷிதே ஆஹா ததோ அர்த்தி லேகயேத் சத்யஹ பிரதிஜாதார்த்த சாதனம். இப்போ ஒருத்தர் புகார் கொடுக்கிறார். இந்த பதில் கொடுக்கிறவர் மித்யா, பொய் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உடனே இவர் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நடந்ததுங்கிற விஷயத்த ப்ரூஃப், அதாவது பிரமாணத்தோட எடுத்து சொல்லணும். இவர் அதை நிரூபணம் பண்ணணும் அப்படின்னு இந்த பாதத்துக்கு அர்த்தம். அர்த்தின்னு இந்த இடத்துல ஸ்லோகத்துல இருந்தாலும்
நாம அந்தந்த உத்தரத்துக்கு ஏற்ற மாதிரி யாரு நிரூபணம் பண்ணணும்ன்றது மிதாட்சரால போன பாட்டங்கள்ல நாம் பார்த்தோம். அர்ச்சின்ற சப்தத்தை நம்ம உபலட்சணமா வச்சுட்டு அந்தந்த உத்தரத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும். இப்போ உடனே உதாரணத்துக்கு சம்பிரதிபத்தின்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், அப்ப யாரும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மித்யான்னு சொன்னா அப்போ அர்த்தி நிரூபணம் பண்ண வேண்டியதா இருக்கு. காரணோத்தரம்னு சொன்னா அப்போ பிரத்யர்த்தி நிரூபணம் பண்ண வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி இந்த பிராங்ஞாயா அப்படின்னு உத்தரம் சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பிரத்யர்த்தி நிரூபணம் பண்ண வேண்டியதா இருக்கு. இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ததோ அர்த்தி ததஹன்னா உத்தரம் எதி பிராப்தம் ததப்பரம் அர்த்தி வா பிரத்யர்த்தி வா தத்தத் உத்தரானுசாரேன பிரதிஜாதார்த்த சாசனம் சத்யா லிखे அப்படின்னு அன்வயம் இந்த இடத்துல. ததா மிதாட்சரா பார்க்கலாம். ததா உத்தரானந்தரம் அர்த்தி சாத்தியவான் சத்யா ஏவ அனந்தரமேவ பிரதிஜாதார்த்த சாதனம் லேखयेत्. பிரதிஜாதः சாத்தியः சச்ச असौ अर्थश्च प्रतिज्ञातार्थः तस्य साधनं साध्यते अनेन इति साधनं பிரமாணம். பிரதிஜாதார்த்த சாதனம் என்ன நாம பிரதிஜா பண்ணணுமோ, எந்த அர்த்தத்தை உத்தேசித்து நாம பிரதிஜா பண்ணணுமோ அந்த பிரதிஜாத்தமான அர்த்தத்துக்கு சாதக பிரமாணத்தை உடனே எழுதணும். இது என்கிட்ட இந்த எவிடன்ஸ் இருக்கு, இந்த எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற அந்த எவிடன்ஸ் லிஸ்ட்டை எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. அத்த சத்யா லேखयेत् அப்படின்றதுனால உத்தராபிதானே கால விளம்பரம் அப்படி அங்கீகிருதம் இது கம்யதே தச்ச உத்தரத்திர விவேச்சயிஷ்யதே. அதாவது சத்யா லேखयेत् அப்படின்றதுனால உடனே எழுதணும்னு நமக்கு தெரியுது. ஆனா கொஞ்சம் காலம் கூட எடுத்துக்கலாம். இத்தனை காலம், எவ்வளவு 3 மாத காலம், 2 மாதம் காலம் அப்படின்னு கூட அந்த உத்தரம் எழுதுறதுக்கு அந்த பதில் எழுதணும் இல்லையா, அது எழுதுறதுக்கு கூட நம்ம காலத்தை வாங்கிக்கலாம்ன்றது மேலே நாம வருங்காலங்கள்ல அந்த பாட்டத்தை பார்க்கலாம். ததாச்ச உத்தரத்திர விவேச்சயிஷ்யதே அர்த்தி பிரதிஜாதார்த்த சாசனம் லேखयेत् அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தாற்பயம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொன்ன விஷயம்தான். சம்பிரதிபத்தி இப்போ ஒரு புகார் இருக்கு, இவர் என்கிட்ட 100 ரூபாய் வாங்கிட்டார் அப்படின்னு ஒரு புகார் கொடுத்தோம்னு சொன்னா, ஆமாம் வாங்கிட்டேன்னு சொன்னா அப்ப யாரும் நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பி கொடுக்கும், எப்ப எவ்வளவு காலத்துக்குள்ள கொடுக்குறீங்க அந்த மாதிரி விசாரம் போயிடும். இப்போ வாங்கவே இல்லை பொய்ன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரத்யர்த்தி சொல்லிட்டாருன்னு சொன்னா அப்ப அர்த்தி நிரூபணம் பண்ணணும். இந்த சந்தர்ப்பத்துல இந்த சாட்சி வச்சுட்டு இந்த மாதிரி கையெழுத்து போட்டு வாங்கினார் இவர் அப்படின்ற அந்த எவிடன்ஸை நீங்க காமிக்கணும். அப்போ அர்த்தி காமிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு சில சமயங்கள்ல இதே மாதிரி புகார் என் மேல கொடுத்தார், நான் கீழ்கோர்ட்ல இந்த விஷயத்துல எனக்கு ஜெயம் வந்துடுது, அதனால இப்ப நீங்க இதை பத்தி விசாரிக்க கூடாது அப்படின்னு இந்த பிரத்யர்த்தி சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யாரு அந்த கிரியா நிரூபணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா பிரத்யர்த்தி. ஏன்னா இந்த கீழ்கோர்ட்ல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த எவிடன்ஸ் இருக்கோ இல்லையோ, அந்த ஜெயபத்திரங்கள் அதை வச்சு காமிக்கணும், அந்த ப்ரூஃபை காமிக்கணும், பிரத்யர்த்தி பண்ணணும். காரணோத்தரம், ஆமாம் இவர் எனக்கு கொடுத்தார், ஆனா இவர் எனக்கு தானமாக கொடுத்தாரு தான் நான் நினைச்சேன்டா அப்படின்னு ஒரு உத்தரம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தானமா கொடுத்தாருன்ற அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இல்லையோ, அதுக்கு என்ன ப்ரூஃப், அது காமிங்கோ அப்படின்னு சொல்லி பிரத்யர்த்தி கிட்ட கேட்பா. அப்போ பிரத்யர்த்தி அதுக்குண்டான தானமா கொடுத்தாருன்றதுக்கு ஒரு சாட்சி இருக்கணும். அது அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸை அங்க இது பண்ணணும், சமர்ப்பிக்கணும். காரணோத்தரேபி காரணத்தைவ சாத்தியத்வாது காரணவாதி ஏவ அர்த்தி சத்யா ஏவ லேखयेत्. யாரு அந்த பிராங்ஞாய உத்தரமாகட்டும் காரணோத்தரமாகட்டும், இந்த 2 உத்தரங்கள் யாரு சொல்றாலோ அவாதான் இதுக்கு உண்டான எவிடன்ஸை உடனே அங்க வைக்கணும் அப்படின்னு சொல்றான். மித்யோத்தரே
மித்யா உத்தரம் அப்படின்னு மறுத்தாருன்னு சொன்னா அப்ப அர்ச்சி தான் அதுக்கு உண்டான ப்ரூஃப், அந்த பிரமாணங்கள்லாம் அவர் தான் காமிக்கணும். இப்படி அந்த அந்த விஷயங்கள்ல உடனுடனே சமர்ப்பிக்க வேணும் அப்படின்னு சொல்றான். ததா அர்த்தி லேखेयेत् इति वदता அர்த்தியேவ லேखेयेत् நான்யா இத்யுக்தம். அத்தச்ச சம்பிரதிபத்தி உத்தரம் வந்துட்டுன்னு சொன்னா அந்த இடத்துல யாருமே சாதிக்க வேண்டிய அம்சம் எதுவும் இல்லை. அந்த இடத்துல பாஷா உத்தரம், அந்த ரெண்டு வாதிகள் யாரோ, பாஷானா பூர்வபக்ஷி, உத்தரம்னா உத்தரவாதி, இவ ரெண்டு பேர்லயுமே அந்த இடத்துல ஒன்றும் பெருசா ஒன்றும் சாதிக்க வேண்டிய, அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அவர் ஒத்துன்ட்டார். இதுக்கப்புறம் ஒன்றும் சாதிக்க வேண்டிய விஷயம் எதுவும் இல்லைங்கிறதுனால அந்த சாத்திய சாதக பிரமாணம் அந்த இடத்துல எதுவும் தேவைப்படாதனால இந்த இடத்துல இந்த இந்த பாஷா, இந்த பூர்வபக்ஷம், உத்தரம், கம்ப்ளைண்ட், ரிப்ளை, அதோடய இந்த விவகாரம் முடிஞ்சு போயிடுது. ஆனா காரணோத்தரமோ மிச்சோத்தரமோ பிராஞ்ஞாய உத்தரமோ உண்டா, அதுக்கு ஒரு 4 பாதங்கள் தேவைப்படுறது அப்படின்னு சொல்றாங்க. ஏததேவ ஹாரீதேன ஸ்பஷ்டம் உக்தம் பிராஞ்ஞாய காரணோக்தௌ து பிரத்யர்த்தி நிர்திஷேத் கிரியாம் மித்யா உக்தௌ பூர்வவாதி து பிரதிபத்தௌ ந சா பவேத். ஹாரீத ஸ்மிருதின்னு ஒரு ஸ்மிருதி, அந்த ஸ்மிருதி இந்த விஷயத்தை தான் எடுத்து சொல்லியிருக்கா. பிராஞ்ஞாய உத்தரமாகட்டும் காரணோத்தரமாகட்டும் இந்த இடங்கள்ல அந்த சாத்திய சாதக பிரமாணம் யார் எடுத்து சொல்லணும் அப்படின்னு கேட்டா பிரத்யர்த்தி எடுத்து சொல்ல வேண்டியது. மித்யா அப்படின்னு இந்த உத்தரம் வந்ததுன்னு சொன்னா அப்ப யாரு அந்த சாத்திய சாதக பிரமாணத்தை எடுத்து சொல்ல வேண்டியதுன்னு கேட்டா அர்த்தி எடுத்து சொல்லணும், பூர்வவாதி எடுத்து சொல்லணும். சம்பிரதிபத்தி ஒத்துண்டாச்சுன்னு சொன்னா அப்ப யாருமே அந்த கிரியையானது நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற விஷயத்த இந்த 7வது ஸ்லோகத்துல உத்தரபாதத்துல வரக்கூடிய அந்த மிதாட்சரா கிரந்தமானது இதோட முடிகிறது. இதுக்கப்புறம் 8வது ஸ்லோகம், தத்சித்தௌ சித்திமாப்னோதி விபரீதம் அதோன்யதா சதுஷ்பாத் வியவஹாரோயம் விவாதேஷு உபதர்சிதா அப்படின்னு 8வது ஸ்லோகம். சாதாரண விவகார பிரகரணத்துல விவகாராத்தியாயத்துல வரக்கூடிய கடைசி ஸ்லோகம் இது. தத்சித்தௌ சித்திமாப்னோதி விபரீதம் அதோன்யதா சதுஷ்பாத் வியவஹாரோயம் விவாதேஷு உபதர்சிதா அப்படின்னு கடைசி ஸ்லோகம். சுலபமான அர்த்தம். தத் சித்தௌ, இந்த பிரமாணங்கள்லாம் சரியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கிட்ட அந்த பிரமாணங்கள்லாம் சரியா இருக்குன்னு இருக்கோ அவளுக்கு ஜெயம் வரப்போகுது. தத் சித்தௌ, இந்த பிரமாணாதிகள்லாம் சரியா இருந்ததுன்னு சொன்னா சித்திமாப்னோதி, அந்த ஜெயகான்றது அந்த கேஸ்ல, அந்த விவகாரத்துல, அந்த புகார்ல ஜெயமானது வரப்போறது. விபரீதம் அசூன்யதா, விபரீதம் பராஜயா, ஜெயத்துக்கு விபரீதம் பராஜயா. எப்ப பராஜயம் வரப்போறது, அந்த எவிடன்ஸ்ன்றது சரியா இல்லை, எவிடன்ஸே இல்லை அப்படின்ற பட்சத்துல விபரீதம் பராஜயம் வந்துட போறது அப்படின்றாங்க. அப்போ இந்த விவகாரத்துல 4 ஸ்டெப். முதல் ஸ்டெப் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றது, 2வது ரிப்ளை வாங்கிறது, 3வது எவிடன்ஸ் நிரூபணம் பண்றது, 4வது ஜெயமும் பராஜயமும் வர்றது. இந்த மாதிரி 4 ஸ்டெப்புகள் கொண்ட, 4 படிகள் கொண்ட இந்த விவகாரா இந்த இவ்வளோ நாள் நாம பாட்டங்கள்ல பார்த்தோம். விவாதேஷு உபதர்சிதா, ஒரு விவாதம் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த 4 விதமான படிகள், படிநிலைகள் கொண்டது இந்த விவகாரம் அப்படிங்கறத நமக்கு யாக்ஞவல்யர் அழகாக எடுத்து காண்பிக்கிறார். இதுக்கு உண்டான மிதாட்சரை நாம பார்த்துடலாம். தத் சித்தௌ, தஸ்ய சித்திஹி தத் சித்திஹி. தஸ்ய அப்படின்னா சாதனஸ்ய பிரமாணஸ்ய லட்சியமான லிகித சாட்சியாதி லட்சணஸ்ய. பிரமாணம், பிரமாணம், லிகிதம், யுக்தி, சாட்சி அப்படின்னு இருக்கு. 3 விதமான பிரமாணங்கள் சொல்றான். ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ், இல்ல அனுபவ பாத்தியத்தை, இல்ல சாட்சி, இப்படி 3 விதமான பிரமாணங்கள் சொல்றான்.
இந்த 3 விதமான பிரமாணங்கள் சரியா இருந்ததுன்னு சொன்னா, சத்திய சாதனத்திய பிரமாணத்திய சாட்சி லிகிதம் புக்தி, இப்படி 3 விதமான பிரமாணங்கள் சரியா இருந்ததுன்னு சொன்னேன்னா அப்போ சித்திமாப்னோதி, நீங்க என்ன சாதிக்க வந்தீங்களோ அந்த சாதிக்கப்பட்ட வஸ்துவனுடைய சித்தி ஜெயஹா உங்களுக்கு வரப்போறது. அத்தஹா விபரீதம் அதோன்யதா, அத்தஹா அஸ்மாத் பிரகாரா, இந்த பிரகாரத்துல இருந்து வேற வழியில நீங்க போனேன்னு சொன்னீங்கன்னா, அதாவது அந்த பிரமாணங்கள்லாம் சரியா இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வேலை இல்லைன்னு சொன்னா அப்போ உங்களுக்கு சாத்தியமானது சித்திக்காது. ஏன்? உங்க பிரமாணமே சரியா இல்லை. உங்க பிரமாணமே சரியா இல்லைன்றப்போ அந்த பிரமாணத்தினால வரக்கூடிய சாத்தியமானது சித்திக்காது. சாத்தியம் நீங்க என்ன சாத்தியம்னா நீங்க என்ன எது என்ன விருப்பப்பட்டீங்களோ, என்ன சாதிக்கணும்னு விருப்பப்பட்டீங்களோ இந்த புகார் மூலமாக அதுக்கு உண்டான பிரமாணங்கள் எவிடன்ஸ் சரியா இருக்கணும். அந்த எவிடன்ஸ் சரியா இல்லாத பட்சத்துல இந்த சாத்திய சித்தின்றது நடக்காது. ஏன்? பிரமாணமும் சரியா இல்லாதனால. அப்போ சாத்திய சித்தி வரலன்னு சொன்னா அப்ப நமக்கு என்ன கிடைக்கிறது? தோல்விதான் கிடைக்கும். அதான் விபரீதம் அதோன்யதா அப்படின்னு இந்த மிதாக்கரையில இந்த 8வது ஸ்லோகத்துக்கு முதல் பாதத்துக்கு அர்த்தம். அதுக்கப்புறம் சதுஷ்பாத் வியவஹாரோயம் விவாதேஷு உபதரிசிதா அப்படின்னு சொல்றார். 4 விதமான படிநிலைகள் கொண்டன இந்த விவகாரம். முதல்ல என்னது? விவகாரான் பஷ்யேத் அப்படின்னு சொல்லப்பட்ட விவகாரம். அதாவது இந்த மக்களுடைய பிரச்சனைகள், மக்களுடைய குறைகள், அதுதான் விவகாரம். அந்த விவகாரங்களை யார் பார்க்கணும்? ராஜா பார்க்கணும். அப்பேற்பட்ட ராஜா பார்க்கக்கூடிய விவகாரம் 4 விதமான படிநிலைகளை கொண்டு அந்த விவகாரத்தை ராஜா பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்றான். என்னது அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கடன் அப்படின்னு ஒரு பிரச்சனை. ஒரு 2 பேர் இருக்கா. அந்த அந்த நாட்டினுடைய குடிமகன்கள் 2 பேர் இருக்கா. ராமஹா கிருஷ்ணஹான்னு 2 பேர் இருக்கா. ராமன் கடன் கொடுத்தார், ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தார். இவர் கிருஷ்ணன் கொடுக்காம நின்றுட்டே இருக்கார். அப்போ என்ன ஆகுது? இத்தனை நாளுக்குள்ள கொடுக்குறேன்னு சொன்னார். அதுக்கு மேல வட்டியும் எடுத்து அதுக்கு மேல இன்னும் ஆயிடுத்து, ஒரு 10-15 வருஷம் எடுத்து இன்னும் கொடுக்க பாடு இல்லை. அப்போ என்ன போறது? ஆட்டோமேட்டிக்கா புகார் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது. புகார் கொடுக்கிறார். இதுதான் முதல்ல இது பிரத்யர்த்தினா அக்ரதோ லேக்கியம். அதாவது பிரத்யர்த்தி, இந்த புகாருக்கு சம்பந்தப்பட்டவன் யாரோ, புகாருக்கு உட்படுத்தப்பட்டவன் யாரோ அவரை கூட்டின்னு அவர் முன்னாடி இவர் கம்ப்ளைண்ட்டை எழுத வேண்டியது. இதுதான் முதல் பாதம், பாஷா பாதகான்னு பேர். 2வது, அந்த புகாரை கேட்டுட்டு பிரத்யர்த்தி உத்தரம் எழுதணும். ஆமாம் நான் வாங்கிட்டேன் அப்படியாவது எழுதணும். இல்லை நான் வாங்கவே இல்லை, இதுக்கு இந்த விஷயத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படியாவது எழுதணும். அவன் நான் வாங்கிட்டேன், அவர் எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தார், இல்லைன்னா தானம் பண்ணினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு எழுதணும். அப்படியும் இல்லையா, இந்த விஷயத்துல கீழ்கோர்ட்லயே நான் ஜெயிச்சுட்டேன், திருப்பி ஒரு புகார் பண்ணிட்டே இருக்கார் அப்படியாவது எழுதணும். இது பூர்வ நியாய உத்தரம், பிராங் நியாய உத்தரம்னு பேர். இந்த மாதிரி 4 விதமான உத்தரங்கள் எழுதணுங்கிறது 2வது பாதம். உதார்த்தத்திய உத்தரம் லேக்கியம் அப்படின்ற ஸ்லோகத்துல பார்த்த 2வது பாதம் உத்தர பாதகான்னு பேர். முதல் பாதம் பாஷா பாதகா, 2வது பாதம் உத்தர பாதகா. 3வது பாதம் கிரியா பாதகா. ததோ அர்த்தி லேக்கையே சவ்யா. அந்தந்த உத்தரத்துக்கு ஏற்ற மாதிரி உடனே கிரியா நிரூபணம் வா பண்ண வேண்டியது அப்படிங்கிற விஷயத்த 3 கிரியான்னா எவிடன்ஸை நிரூபணம் பண்ண வேண்டியதுன்றது 3வது பாதம். அப்புறம் தச்சித்தோ சித்தியமாப்னோதி, இது 4வது பாதம். ஜெயலக்ஷணம், ஜெயமோ பராஜயமோ சொல்ல வரக்கூடிய பாதம். இது 4வது பாதம்னு சொல்றாங்க.
இப்படி 4 படிநிலைகள் கொண்டதான் இந்த விவகாரம் அப்படின்னு சொல்றார். யதோக்தம் பரஸ்பரம் மனுஷ்யானாம் ஸ்வார்த்த விப்ரதிபத்திஷு வாக்கியாத் நியாயாத் வியவஸ்தானம் விவகார உதாசுதா. அதாவது பரஸ்பரம் மனுஷ்யானாம் 2 மனிதர்களுக்கிடையே இல்ல பலவிதமான மனிதர்களிடையே ஸ்வார்த்த விப்ரதிபத்திஷு தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக ஏதாவது ஒரு விரோதம் வருகின்ற பட்சத்துல வாக்கியாத் நியாயாத் வியவஸ்தானம், அதாவது நியாய மூலமாக, நியாயம்னா இந்த மாதிரி தீர்வு காண்பதன் மூலமாக எது ஒரு பட்சத்தினுடைய வியவஸ்தாபனம் நாம் எது தீர்மானம் பண்றோமோ அதுக்கு பேரு விவகாரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விவகாரம் எப்படி பண்ணணும்? அதெல்லாம் பாஷா கம்ப்ளைண்ட்டை வாங்கணும். 2வது அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு உண்டானவர் யாரோ அவரை கூப்பிட்டு ஆன்சர் வாங்கணும், பதில் வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த பதிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த எவிடன்ஸ் யார் யார் பண்ணணுமோ அவ பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த எவிடன்ஸ் சரியாக இருந்ததுன்னு சொன்னா அவ பட்சத்துல ஜெயம் வரப்போகுது. இதுதான் கிரமம். பாஷா உத்தர கிரியா சாத்திய சித்திபிகி கிரம விதிபிகி ஆக்ஷிப்த சதுராம்சஸ்து சதுஷ்பாத் அபிதீயதே. இந்த 4 விதமான சதுரம்சங்கள், 4 விதமான அம்சங்கள் எது இருக்கோ அதுதான் சதுஷ்பாத் அப்படின்னு சொல்றான். இப்போ ஒரு கேள்வி, 4 பாதங்கள்ன்றது எல்லா இடத்துலையும் வராது இல்லையா? உதாரணத்துக்கு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தார், ஒருத்தர் ஆன்சர் எழுதினார். ஆன்சர் என்ன எழுதினார்? ஆமா நான் வாங்கின்றேன், 100 ரூபா வாங்கின்றேன் அப்படின்னு ஆன்சர் எழுதிட்டாருன்னு சொன்னா அந்த இடத்துல கிரியையே கிடையாது. கிரியான்னா எவிடன்ஸ் நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ 2 பாதம் தானே வருது, கிரியான்ற பாதமே இல்லையே. அப்போ 4 பாதங்கள் வராது இல்லையா, 2 பாதம் தானே வருது. அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விவகாரத்துல 2 பாதம்ன்றது ஒத்துக்கிறோம். சம்பிரதிபத்தி உத்தரே சாசன அனிர்தேசாத்து பாஷார்த்தஸ்ய அசாத்தியத்வாச்ச ந சாத்திய சித்தி லட்சணா பாதகா அர்த்தி அப்படின்றதுனால விபாத்வம். அந்த மாதிரி விவகாரங்கள்ல 2 பாதம் தான். அனந்தரம் சப்யானாம் அர்த்தி பிரத்யர்த்தினோ கத்திய கிரியாஸ்தியாதி பராமர்ச லட்சணஸ்ய பிரத்யாகலிதஸ்ய யோகீஸ்வரேன விவகார பாதத்வேன அனபிதானாத் விவஹர்த்ரு சம்பந்தாபாவாச்ச ந விவகார பதத்வம் இது ஸ்திதம். இதுல ஒரு சில விஷயங்கள்ல 4 பாதங்கள் சொன்னான். இன்னும் கூட ஒரு பாதத்தை எக்ஸ்ட்ராவா சேர்க்கலாமே அப்படின்னு சொல்றான். அது என்ன பாதம் அது அப்படின்னு கேட்டதுன்னா, முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறார், அதுக்கு சமாதானம் ஒருத்தர் எழுதுறார். அதுக்கப்புறம் இந்த ஜட்ஜில் நாற்காலியா இப்ப யார் எவிடன்ஸ் நிரூபணம் பண்ணணும் அப்படிங்கிற அவ பராமர்சம் பண்ணி அவ சொல்லணும் இல்லையா, நீ பண்ணுப்பான்னு சொல்லணும் இல்லையா, அது கூட ஒரு பாதமா வைக்கலாமே அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு பதில் அது பாதமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது பாதமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார் யாக்ஞவல்யர். உத்தராபிதானானந்தரம் உங்களுக்கு முதல்ல புகார் கொடுத்தார், பதில் வந்துடுது. அதுக்கப்புறம் சப்யானாம் கஷ்டன பராமர்ஷா, இந்த சபையோர்கள் விசாரிக்கிறான். அர்த்தி பிரத்யர்த்தி இது 2 பேர்ல இந்த மாதிரி உத்தரத்துக்கு ஏற்ப யாரு நிரூபணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பராமரிசம் அவ பண்றா இல்லையா, அது கூட ஒரு பாதமாக சேர்த்து பஞ்ச பாதாகன்னு சொல்லிடலாமே, ஏன் 4 பாதங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறா. அது தேவையில்லை. ஏன்னு கேட்டேன்னா, விவஹர்த்ரு சம்பந்தா இல்லை. அவள் இந்த சபையோர்களுக்கு விசாரிக்க வேண்டியதுதான் பொறுப்பே தவிர்த்து அந்த விவகாரத்துக்கு
உட்படுத்தப்பட்டவன் இல்லை. அதாவது புகாருக்கு உட்படுத்தப்பட்டவனோ இல்ல புகார் கொடுத்தவனோ தான் அந்த விவகாரத்துக்கு சம்பந்தப்பட்டவா. இல்ல சாட்சியோ இல்ல அந்த மாதிரி தான் இருக்கிறவா தான் விவகாரத்துக்கு சம்பந்தப்பட்டவா. இவா சபையோர்கள் இந்த மாதிரி ஆலோசனை பண்றதுன்றது ஒரு பிரமாணமாக அந்த விவகார அங்கமாக ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்றான். அபியானாம் அர்த்தி பிரத்யர்த்தினோ கஸ்ய கிரியா ஸ்யாத் இதி பராமர்ச லக்ஷணஸ்ய பிரத்யாகலிதஸ்ய. பிரத்யாகலிதஸ்யனா பௌனப்புண்ணியேன விசாரணஸ்ய யோகீஸ்வரேன விவகார பாதத்வேன அனுபிதானா. யோகீஸ்வரகா அப்படின்னா யாக்ஞவல்யர், அவருக்கு பேரு யோகீஸ்வரகான்னு பேரு. அப்பேற்பட்ட யாக்ஞவல்யர் இந்த இடத்துல விவகார அங்கமாக அந்த சபையோர்களுடைய ஒரு சிந்தனை அது அங்கமாக ஏற்றுக்கொள்ளல அவர். ஏன்னு கேட்டீங்கன்னா விவகாரத்து சம்பந்தம் இல்லை. விவகாரம் யார் பண்றாலோ ரெண்டு பேர், அர்த்தி பிரத்யர்த்தி, இல்ல அது நடுவில் இருக்கக்கூடிய சாட்சிகள், அவாதான் அந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்டவாதை தவிர்த்து இந்த சபையோர்களுடைய சிந்தனைன்றது விவகாரத்துக்கு அங்கமாக ஆகாது. அதனால பஞ்சபாதாக அப்படின்னு சொல்லாம சதுஷ்பாத் விவகாரோயம் விவாதேஷு உபதர்சிதா அப்படிங்கிற விஷயத்த நமக்கு யாக்ஞவல்யர் எடுத்து சொல்லியிருக்கார். இப்படி 4 விதமான படிநிலைகளை கொண்ட விவகாரம் தான் நாம அந்த விவகாரத்தை வச்சுட்டுதான் தீர்மானத்துக்கு வரணும் அப்படின்ற விஷயத்த 2500 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய அந்த ஒரு என்ன சொல்றது மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி ஒரு அரசாங்கம் ஒரு ராஜ்யம் கையாளணும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு அந்த பாரதிய பண்பாட்டை நமக்கு 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காரு அவர். அப்ப இவர் எழுதி வச்சிருக்காருன்னா இவர் தான் அதை கிரியேட் பண்ணினார், இவர் தான் இந்த மாதிரி எடுத்து வந்தார்ல. அதுக்கு முன்னாடியே பல வருஷங்கள் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் நம்மளுடைய பாரத தேசத்துல இருக்கு. இப்படி இந்த யாக்ஞவல்கிய ஸ்மிருதியில விவகாராத்தியாயத்துல சாதாரண விவகார மாத்ருகா பிரகரணம் அப்படிங்கிற பிரகரணத்துல 8 ஸ்லோகங்கள் மிதாட்சரா வியாக்கியானத்தோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம வரும் பாடங்கள்ல அசாதாரண விவகார மாத்ருகா பிரகரணம் அப்படின்ற விஷயத்த இப்போ நம்ம ஜென்ரல் ப்ரொசீஜர் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். இப்போ அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அபவாதங்கள், அதாவது ஒரு சில இடங்கள்ல புகார்கள் சீக்கிரமா எடுத்துக்கலாம், ஒரு சில இடங்கள்ல புகார்கள் சீக்கிரமா எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு சில இடங்கள்ல ரீப்ளை சீக்கிரமா கொடுக்கணும், ஒரு சில இடங்கள்ல ரீப்ளை சீக்கிரமா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நமக்கு மேற்கொண்டு வரக்கூடிய பிரகரணங்கள்ல சொல்ல போறா. இது அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இங்க வைக்கலாம். ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமஸ்காரः.